கர்த்தர் பெரியவர், நல்லவர், அப்படி கிருபை என்றும் உள்ளது. யெகோவா ஷாலோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. உலகத்துல 2 ஜாதிகள் இருக்கிறாங்க. உலகத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, என்ன ஜாதின்னு சொல்லுவாங்க? ஆண் ஜாதி, பெண் ஜாதிமாங்க. அப்படியா பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்க? கிடையாது. வேதம் சொல்லுகிற 2 ஜாதிகள். என்ன ஜாதி அப்படின்னா, ஒன்னு துன்மார்க்க ஜாதி, ஒன்னு பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற 2 ஜாதிகள், காட்லி பீப்புள் ஒரு பக்கம், அன்காட்லி பீப்புள். தேவனுக்குரிய ஜனம், தேவனுக்கு இல்லாத ஜனம் என்பதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ the 2 kinds of people இந்த உலகத்துல இருக்கிறாங்க அப்படின்றத வேதம் நமக்கு தெளிவாக போதித்தாலும், இந்த ஜனம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஐயா ஆண் ஜாதி இருக்குது, பெண் ஜாதி, மனுஷ ஜாதி, பரிசுத்த ஜாதி, ஒன்று பொல்லாத மக்கள் கூட்டம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இந்த பொல்லாத ஜனங்களை குறித்து எங்கே சொல்லி இருக்குது? தாவீது நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறார். தாவீதுடைய 1ஆவது சங்கீதத்தை நீங்க படிச்சீங்க, அதுல என்ன சொல்லி இருக்குது? வாசிங்க. தாவீது 1ஆவது சங்கீதத்தை வாசிப்போம். மனப்பாடமா சொல்லுங்களேன். ஏன் வாசிக்கிறீங்க? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா, நீங்க ஒண்ணு எக்ஸ்ட்ரா பிட்டிங் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தனியை கண்டு இலையுதிரா மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கர் அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கிற பதரை போல இருக்கிறார்கள். தெளிவா சொல்லி இருக்கு. இந்த வசனம் இன்னைக்கு உங்களுக்கு தான். நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கீங்கன்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. நீங்க இரவும் போல தியானிக்கிற பிள்ளைகளா, தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறவர்களா, செவி சாய்க்கிறவர்களா, கீழ்ப்படிந்தவர்களா, கர்த்தருக்கு பரிசுத்தமாக அன்புள்ளவர்களாக தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஜனமா இருக்கிற மாதிரி பாருங்க. முதல்ல வேதம் சொல்லுகிறது 2 மனிதர்களை, 2 மனிதர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. ஒன்னு துன்மார்க்கர்கள், இன்னொரு பக்கத்துல கர்த்தர் நீதிமான்களை குறித்து சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 2 ஜாதி தான். துன்மார்க்கர் ஒரு கூட்டம், நீதிமானுடைய ஒரு கூட்டம் என்று நாம் பார்க்கிறோம். முதல்ல வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்ப தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய தேவ ஜனம், பரிசுத்த ஜனம், நீதிமான்களுடைய கூட்டம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த துன்மார்க்கருடைய கூட்டத்துக்கு என்ன அடையாளம் இருக்கிறது? உலக சிந்தனை இருக்கும், உலக ஐக்கியம் இருக்கும். இந்த உலகத்துல கெட்டெண்ணம் முடிச்சவர்களா இருப்பாங்க. அவை சும்மாவே இருக்க மாட்டாங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பவுல் எழுதுகிறார் 1 கொரிந்தியருடைய புத்தகம் 6வது அத்தியாயத்திலே 9-10 வசனத்தை சத்தமா வாசிங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சோதரிப்பதில்லை என்று அறிவீர்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தார்கள், விக்கிர ஆராதனைக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், சுய புணர்ச்சிக்காரர்கள், ஆண் உணர்ச்சிக்காரர்கள், திருடர்கள், பொருளாசையுடையவர்கள், வெறியர்கள், உதாசீனர்கள், கொள்ளைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை, இவங்கெல்லாம் யார் அப்படின்னா துன்மார்க்க கூட்டம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒழுக்க கேடு நிறைந்தவர்கள், ஓரின செயற்கைகள், ஹோமோசெக்சுவல் என்று சொல்வார்கள், ஆண் உணர்ச்சிக்காரர்கள், வன்முறைகள், கலவரம், திருட்டு, அபகரிப்பு, கொள்ளை, கொலை, இப்படியான கெட்ட வார்த்தைகள், வாயிலே தூஷணங்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் துன்மார்க்க கூட்டம். இந்த ஜனத்தை குறித்து வேதத்திலே தாவீது சொன்னாரு. இங்க பவுல் சொல்லுகிறார் கொரிந்து சபைக்கு. அப்படிப்பட்ட கூட்டம் இந்த உலகத்திலே இருக்கத்தான் செய்கிறது. எங்கேயும் நிரம்பி இருக்குது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீத புத்தகத்துல சங்கீதம் 12:8 வாசிங்க. மனுபுத்திரரின் சண்டாளர், மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். வரும்போது அப்படித்தான் போட்டு அடைச்சிட்டாங்க. வர்றதுக்கும் போறதுக்கும் முடியல. இப்போ எல்லாம் உலகத்துல, நம்ம தேசத்துல என்ன அப்படின்னு கேட்டா,
மனுபுத்திரையில் சண்டாளம் உயர்ந்து இருக்கிறான், அதனாலதான் துன்மார்க்கெல்லாம் சுற்றி அலைகிறான். எங்கேயாவது போய் வர்றதே பயமா இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது என்பதை வேதம் அன்றைக்கே சொல்லிக் கொடுத்திருக்கிறது. எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று அதை தியானிக்கணும். சோறு சாப்பிடுறீங்கல்ல, எலும்பெல்லாம் கடிக்கிறீங்க, எது ருச்சியா இருக்கும் அதெல்லாம் முதல்ல தீர்த்துடுறீங்க. நல்ல டேஸ்டா இருக்குதுன்னா குழம்ப இன்னும் கொஞ்சம் வாங்கி குடிச்சிடுறீங்க இல்லையா? நல்ல ருசியா சாப்பிடுறீங்கல்ல, அதெல்லாம் சாப்பிட்டு ஜீரணம் ஆகுது இல்லையா? அந்த ருசியெல்லாம் நமக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதுபோல வேதத்தை சாப்பிடும்போது, வேத வசனங்களை உட்கொள்ளும் போது, நமக்கு ஜீரணமாகும் போது நமக்கு உள்ள ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வேணும். இல்லை அப்படின்னா பைபிளை வாசிக்கிட்டு போற அதாவது என்ன சொல்லுவாங்க, மக்ரூனி மாதிரிதான், அப்படியே ஸ்வீட்டா தெரியும், அப்புறம் கரைஞ்சிடும். முட்டையிலையும் சர்க்கரையிலையும் செய்யறாங்க. அந்த நேரம் மட்டும் ஸ்வீட்டா இருக்கு, அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல காணாம போயிரு. மக்ரூனி பார்க்கவே இல்லையா? ஒயிட் கலர்ல அப்படியே என்ன அப்படி இருக்குது அப்படின்னாக்கா இந்த சுத்து மிட்டாய் மாதிரி இருக்கு. அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறாங்களே தவிர தியானம் பண்றது கிடையாது. வேதத்தை உட்கொள்ளுகிற ஜீரணிக்கின்ற ஒரு தன்மை கிடையாது. அதனுடைய பக்குவம் இருந்தா தான் கர்த்தர் நமக்குள்ள என்ன செய்கிறார்னா ஒரு பலத்தை கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்மளுடைய உறவு எப்படி இருக்கிறது, எப்படி அவருடைய நாம் அன்பு செலுத்துகிறோம் என்பதை அதன் மூலமாக நாம் அறிய முடியும். தியானிக்கிற மனுஷர்கள் பாக்கியமா என்று சொல்லப்பட்டிருக்கு. அர்த்தமோட தெரியணும், தியானிக்க தெரியணும், அப்பதான் பாக்கியம் கிடைக்கும். நிறைய பேர் பாருங்க, வேதத்தை வாசிக்கிறேன், நான் இந்த வருஷத்துல 2 தடவை வாசிச்சையா, வருஷத்துக்கு 2 தடவை பைபிளை முடிச்சிருவேன் ஐயான்னு அசைபோடுறது கிடையாது, ஒன்றும் தெரியாது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழியுடைய புத்தகத்துல 26வது அத்தியாயம் 4வது வசனம் 6வது வசனத்தை வாசிங்க. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கூடாது. ஒரு முட்டா பய ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா நல்லா கேளுங்க, ஒரு அறிவில்லாத ஒரு கிறுக்கம் பேசுறான்னா நீங்க பேச்சு கொடுத்துடாதீங்க. அவன் பேசுனா பேசக்கூடாது, பேசாம கம்முன்னு இருங்க. பேசுனீங்கன்னா நீங்க மூடர்கள் ஆயிருவீங்க. அந்த மூட நம்ம போய் வாய் கொடுத்தா நம்ம மூடர்கள் ஆயிருவோம். அதை தெரிந்து கொள்ளுங்க. பைபிள் எச்சரிக்குது, யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுது. நாய் லொல்லுன்னா நீங்களும் பதில் சொல்லுவீங்களா? அதை விட கேடு கட்டவன் தான் அந்த மூடை, லூசுத்தனமா பேசுவான். அவனெல்லாம் பேச்சு கொடுக்காதீங்க என்று பைபிள் சொல்லுகிறது. வாசிங்க. கொடுத்தால் நீயும் அவனை போய் நீ மூடன் ஆயிருவ. அப்ப நீ நல்லவனோட இருக்கணும், நல்லவனோட பேசணும், பழகணும். அப்பதான் நீ அறிவாளியா இருக்க முடியும். நீ கேடு கட்ட இடத்துல போய் சேர்ந்த அப்படின்னா நீ கீழ்வழி ஆயிருவ, நீ கெட்டு போயிருவ, நீ முட்டாளாயிருவ. அதை முதல்ல பிள்ளைகளை நீங்க கவனிக்கணும். பிள்ளைகள் அறிவாளி பிள்ளைகளோட சேருதா, முட்டா பிள்ளைகளை சேருதா நீங்க கவனிக்கணும். என் பிள்ளை ஐயோ இந்த போய் ஒழுங்கா படிக்க மாட்டாங்க, முட்டா பையன் இவங்க கூட சேரக்கூடாது அப்படின்னு நீங்க கண்டிக்கணும். கண்டிக்கல அப்படின்னா உங்க பிள்ளைகள் முட்டாள்தனமா தான் வளரும், நாளைக்கு உங்களுக்கு தான் ஆபத்து. இதை கண்காணிக்கிறீங்களா நீங்க? அம்மா நீங்க கண்காணிக்கிறீங்களா? சேர்மானம் சரியில்லைன்னா லூசா போயிரும் பிள்ளை. சேர்மானம் சரியில்லைன்னா அந்த பிள்ளை மெண்டல் ஆயிரும். அந்த பிள்ளை பைத்தியக்கார பிள்ளை, எதுவுமே சொன்னா கேட்காது, வம்பா போயிரும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதிரி கூட்டத்துல போகாத, சேராத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல நீங்க வேத வசனங்களை தெளிவாக வாசிக்க வேண்டும். 6வது வசனம் வாசிங்க. மூடன் கையிலே செய்தி அனுப்புனா அதை விட உங்க காலவே நீங்க வெட்டிக்கிட வேண்டியதான். எவனுக்காவது மூடனுக்கு நீங்க செய்தி கொடுத்து அனுப்பிச்சீங்கன்னா அவன் 1க்கு 2 சொல்லி போட்டு கடைசியில உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கிடுவான். அதனால மூடர்களுக்கு செய்தி கொடுத்து அனுப்பக்கூடாது. ஞானமா பேசுகிறவர்களுக்கு நம்ம செய்தியை கொடுத்து அனுப்பணும். வம்ப விலகி இழுத்துருவான், வீட்டுக்குள்ள உணாந்து விட்டுருவான். அதனால எச்சரிக்கையா இருங்கள். துன்மார்க்கருடைய பாதையில நம்ம போக கூடாது, உட்கார்ற இடத்துல உட்காரக்கூடாது. அங்கெல்லாம் உட்கார்ந்தா நல்லா மிமிக்ரி பண்ணுவாங்க, நல்லா தமாஷா பேசுவாங்க. நல்லா கேளுங்க. இப்ப வெளியில பாருங்க, ஒரு துன்மார்க்க நின்று பேசுறான், மைக்க பிடிச்சு பேசுறான், அவன் கட்சி தலைவனா இருப்பான். அவன் பயங்கரமா பேசுவான், நல்லா பேசுறாயா, நல்லா ஜாலியா இருக்கு அப்படின்னு அவன் கூட்டத்தை போய் பார்ப்பீங்க. கடைசியில உங்களுக்கு தான் என்ன பிரச்சனையே வந்து தீரும். அந்த துன்மார்க்கருடைய கூட்டத்துல போய் உட்கார்ந்து நல்லா பேசுறான், நல்லா ஜாலியா பேசுறான், நல்ல சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ரசித்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வினையா வரும். அது சொல்லப்பட்டிருக்குது, அன்னைக்கே சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். எரேமியா புத்தகம் 15வது அத்தியாயம், எரேமியா 15:17 வாசிங்க.
நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். சலிப்பினால் என்னை நிரப்பினேன். இப்ப பரியாச கூட்டத்துல யார் உட்கார்ல? எரேமியா உட்கார்ல. இவர் எங்க போய் உட்கார்ல? பரியாசக்காரன் கூட்டத்துல உட்கார்ல. வேதாகமம் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. துன்மார்க்கருக்கு கேடுதான் வரும். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களோட உட்கார்ந்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? கேடுதான் வரும். அதனால ரொம்ப கவனமா இருங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. துன்மார்க்கருடைய லைஃப் எப்படி தெரியுங்களா? அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஏசாயாவுடைய புத்தகத்துல 17வது அத்தியாயம் 14வது வசனத்துல ஏசாயா அந்த வார்த்தையை பிடித்து சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஏசாயா சொல்லுகிறார் 17:14 வாசிங்க. இதோ பாருங்க, இதோ சாயங்காலத்திலே கலகம் உண்டாகும், விடிய காலத்திற்கு முன்ன அவர்கள் ஒளிந்து போவார்கள். இதுவே நம்மை கொள்ளையாடினவர்களின் பங்கும் நம்மை சூடியார். கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி ஏதாவது பண்ணிச்சு அப்படின்னா அவன் சாயந்தரம் கலகம் பண்ணி எல்லாம் இருப்பான். காலையில பார்த்தாக்கா அவன் கொலையாயிருப்பான், அவன் செத்து போயிருவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா எப்பேற்பட்ட வசனம்? பார்த்தீங்களா நமக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நம்மை சூறையாடுகிற, நம்மை கொள்ளையாடுகிற, நமக்கு துரோகம் பண்ணுகிற, நமக்கு விரோதமாக எழுப்புகிற நைட்ல கலகம் பண்ணான், காலையில் இருக்க மாட்டான். துன்மார்க்கருடைய அழிவை நீ காண்பாய் என்று சொல்லுகிறாரு ஆண்டவர். சொல்றார், நீ கண்ட ஏத்தினை மீண்டும் நீ காண மாட்டாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா நம்ம விசுவாசம் எப்படி, நம்ம ஜெபம் எப்படி, நம்ம நம்பிக்கை எப்படி, நம்ம எப்படி வாழணும் அது தெரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கு ஆண்டவர் துணையா இருக்கிறாரு, நமக்கு ரட்சணிய கொம்பாக கேடமாக நமக்கு ஆண்டவர் பாதுகாவலா இருக்கிறாரா? வசனத்தை வச்சு ஆண்டவர் புடிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரை வசனம் சொல்லி இருக்கிறது. இந்த மாதிரியாக ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு கண்மணி போல பாதுகாக்கிறேன் அப்படின்றாரு. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுறான்டா அப்படின்ற. நான் எப்பேற்பட்ட ஆண்டவர் என்று வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய வாக்குறுதி ஆண்டவர் தருகிறார். இப்படிப்பட்ட வாக்குறுதி மேல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஆனா சபைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திடீர்னு தர்க்கம் பேசுவாங்க. திடீர்னு சபைகளுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ள வழக்காடு வரும். அப்ப என்ன அப்படி நடக்கும் அப்படின்னா ஊர் உலகத்துல அவருடைய நாமம் தான் கெட்டு போகும், அசிங்கப்படும். கர்த்தருடைய பிள்ளை அங்க பாரியா சண்டை போடுறான், வழக்காடுறான் அப்படின்னு. அப்ப அசுவிசுவாசிகளுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? தேவநாமம் தூஷிக்கப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ணணும்? வழக்காட கூடாது, பேசி தீர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய சபைகள், நிறைய கூட்டங்கள் என்ன அப்படின்னாக்கா பேச்சுவார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்காடுற மாதிரியே பேசுவான், கலகம் பண்ற மாதிரியே பேசுவான். அப்ப நீயே எப்படி இருக்கிற? அப்ப நீ பரிசுத்த ஜாதியா? நீ அந்த சண்டாளம் கூட சேர்ந்த சாவுக்கு ராக்கியெல்லாம் இருக்கிற? இன்னைக்கு சபைகளை இருக்கா இல்லையா? ஐயா ஐயா நிறைய அனுபவிச்சிருப்பாரு. நிறைய சபைகளுக்கு போய் நிறைய அனுபவம் ஜாஸ்தி. அந்த மாதிரி கூட்டங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா நாங்க தான் போய் பார்த்தோம். ஆஸ்பத்திரியில ஒரு கோணி பையில சுத்தின மாதிரி நாங்க தான் போய் பார்த்தோம். சபைக்கே கேடு. எப்ப பார்த்தாலும் வழக்காடுறது, எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த ஆளு. சபையவே கெடுத்து கொண்டு இருந்தான். சபையை கெடுத்தா தேவன் அவனை கெடுக்கிற மாதிரி. அன்னைக்கு நைட்டு ஆஸ்பத்திரிக்கு போனா நாங்க போனோம். மறுநாள் என்னையா மறுநாள் தானே போனோம். மறுநாள் நாங்க போனோம். கடைசியில பார்த்தாக்க அந்த விரிச்சு போட்டிருந்த அந்த பெட்ஷீட்ல அப்படியே கட்டி சுத்தி என்ன பண்ணிட்டாங்க, ஓரமா தூக்கி போட்டாங்க. அப்புறம் தூக்கிட்டு போனாங்க. நாங்க போயிருந்தோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சபைக்குள்ள வழக்காடுகிறவனை கர்த்தர் பார்க்கிறாரு. சபைக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறவனை, கலகம் உண்டாக்குறவன் கர்த்தர் பார்க்கிறாரு. தேவன் விட்டு வைக்கிறது இல்லை. ஜாக்கிரதையா இருக்கணும். வேதத்துல எபிரேய பாஷையில துன்மார்க்கனுக்கு என்ன பேர் தெரியுமா? துன்மார்க்கனுக்கு அழகான பேர் இருக்கு. எபிரேய பாஷையில என்ன பேர் தெரியுமா? ராசான்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் துன்மார்க்கனா. இது எபிரேய பாஷையில சொல்லி இருக்கு. நிறைய இடங்கள்ல பாருங்க பெரிய கேடியா இருப்பான். போலீஸ் ஸ்டேஷன்ல பெரிய கேடி லிஸ்ட்ல அவனை பார்த்தா ராஜான்னு தான் பேர் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பேரு எபிரேய பாஷையில பேரு ராஜான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா துன்மார்க்கன். எல்லாரையும் நான் சொல்லல. ராஜா என்று வார்த்தை என்று பார்த்தால் அது எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எபிரேய பாஷையிலே அவன் துன்மார்க்கன் என்று அடையாளப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவனுடைய பெயர் எப்படி இருக்குதோ அவன் அப்படியே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா அழிவும் பண்ணுவான், எல்லா கெட்ட செய்கைகள்லாம் இருக்கும், ஒன்றும் கம்மி இருக்காது.
போதையிலிருந்து, கூத்திலிருந்து, கும்மாளத்திலிருந்து, களியாட்டத்திலிருந்து, பொம்பளை பொறிக்கித்தனத்திலிருந்து, விபச்சாரத்திலிருந்து, வேசித்தனத்திலிருந்து, கெட்ட வார்த்தையிலிருந்து எல்லாம் நிரம்பின அந்த துன்மார்க்கன் என்று ஆண்டவர் அடையாளப்படுத்தி சொல்லுகிறாரு. இவனுங்கள்லாம் இப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். விவிலியம் என்பது வேதாகமம். வேதாகமத்துல திருப்பாடல் பகுதி. சங்கீதத்துக்கு பேர் என்ன? திருப்பாடல். தமிழ்ல, சமஸ்கிருத பேர் இல்ல, தமிழ்ல நான் சொல்லுகிறேன். திருப்பாடல் பகுதி 1வது அத்தியாயத்திலேயே இவ்வளவு சரக்கையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து நீங்க தியானம் பண்றீங்களா? துன்மார்க்கன் யாரு, நீதிமான் யாருன்னு ஏதாவது தியானம் பண்றீங்களா, பேசுறீங்களா? அதுக்கு அடையாளம் தெரியுதா? அவருடைய நன்மை தீன்மை தெரிகிறதா? ஒன்றும் தெரியல. அப்ப என்ன, சாப்பிடுறோமே அது ஜீரணிச்சு நம்ம போறோமே தவிர வசனங்களை கேட்டுட்டு ஜீரணிக்கிற ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா எப்படி கூடி உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? அவருடைய பேரின்பத்தை அவன் காண வேண்டும். இன்பத்தை பெற்றவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எசார் என்றால் அவர்கள் எப்படி அப்படின்னா மகிழ்ச்சிக்குரியவர்கள், அவர்களால் நீதிமான்கள், அவர் சந்தோஷம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதி நியாயத்தில் நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அவர்களுக்கு அந்த சந்தோஷமும் அந்த கழிவுறுதலும் மகிழ்ச்சியும் நிரம்பி இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. எசார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபனுடைய புத்தகத்துல 28வது அத்தியாயம் 18 இருந்து 20 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் பாருங்க எப்படி சத்தமா சொல்ற, சத்தமா வாசிங்க. அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போல, பெருங்காற்றுக்கு பதரை போல இருக்கிறார்கள். தேவன் அவருடைய அக்கிரமத்தை, வசனம் என்ன சொல்லி இருக்குது? பெருங்காற்று, பயங்கரமான கோர காற்று வருதுன்னா அதுக்கு முன்னாடி பதர் நிக்குமாங்க. அது எங்க போவோம்? ஐயா கண்ணு முடிக்கிறதுக்குள்ள எத்தனையோ மைல் தூரத்துக்கு போயிரு. துன்மார்க்கனை பதற போல் அடிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. அது மட்டும் இல்ல, அவன் அக்கிரமம், அவன் பண்ண அக்கிரமத்தெல்லாம் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பறிக்க பண்ணுகிறாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ செய்த கர்மம் தாயா உன் பிள்ளை நடுவீதியில இப்படி கூப்பாடு ஓடுது, கத்துது, கை கால் நொண்டியா கிடக்கு, கண்ணு குருடா இருக்கு, நீ செய்த பாவம் தாயா உன் பிள்ளையை பிடிச்சு ஆட்டுது சொல்றாங்களா இல்லையா? அப்ப வசனம் இங்க பைபிள் சொல்லுது இல்ல? அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை தானே உலகமும் சொல்லுது. தேவனுடைய வார்த்தை நீதியும் நியாயமா இருக்கிறது. 9:27 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும். சொல்றாரு, நாங்க துன்மார்க்கர்கள். வேதத்துல நல்லா படிச்சு பார்த்தாங்க அப்படின்னா அவன் என்ன அப்படின்னாங்க, ஆண்டவர் அடிச்சாதான் அவனுக்கு அந்த அறிவு வரும். ஆண்டவர் அடிக்கலைன்னா அந்த அறிவு வருமா? கர்த்தர் கையை வச்சு சாத்திட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? முழங்கால் போட்டு, ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? அவன் கதறுவான். அப்பதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவனுக்கு விடுதலையை கொடுப்பாரு. இப்படியாக வேதம் சொல்லுகிறது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. பிள்ளைகள் என்றால், தெய்வத்துக்குரிய ஜனங்கள் என்றால் அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணானா, அவர்கள் மகிழ்ச்சிக்குரியவர்கள், அவர்கள் சந்தோஷத்துக்குரியவர்கள், அவர் பெருமைக்குரியவர்கள். ஆண்டவர் அமிதமாக அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம்.